ஆழிமழை கண்ண முன்று நீ கை கரவே ஆழிகுள் புக்கு முகந்து கொட தெரி ஊழி முதல் 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 உருவம் போல் மேகரது பாழிகம் தோளுடே பத்மநாபம் ஆழி போல் நின்னே வலம் புரி போல் நின்றதிருந்து தாழாத சர்க்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகில் பெய்திட வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீரட மகிழ்ந்தலோரும் பாடல் 4. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழான திருப்பாவையிலே பாவை நோன்பை வியாஜமாக வைத்து பற்பல சாஸ்திரார்த்தங்களையெல்லாம் நமக்கு ஆண்டாள் நாச்சியார் காட்டி கொடுக்கிறாள். கோபிகா பாவனையிலே பாவை நோன்பை தொடங்கி இருக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். இவர்களெல்லாம் பெரிய ஒரு காரியத்தை செய்கிறார்கள், பெரிய கைங்கரியத்தை செய்கிறார்கள். இந்த கைங்கரியத்திலே நாமும் பங்கு கொள்வோம் என்று மழைக்கு அதிபதியான பர்ஜன்ய தேவதை இவர்கள் முன்னே வந்து நான் ஏதாவது கைங்கரியம் செய்யட்டுமா என்று கேட்க, நீ இன்னபடி மழை பொழிய வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே அவனுக்கு இந்த பர்ஜன்ய தேவதைக்கு ஆணையிடுகிறாள் இந்த கோபிகை. ஆழிமழை கண்ணா ஒன்னு நீ கைகரவேல் ஆழி உள்புக்கு முகந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழி அந்தோடுடை பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்திலே ஒரு தனி சிறப்பு. தமிழினுடைய சிறப்பெழுத்தாம் ழகரம். அந்த ழகரம் ஒரு காலுக்கு 9 கால் என்று சொல்கிறா போலே 10 முறைக்கு மேலாக இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் பிரயோகித்திருக்கிறாள். இதுபோல இலக்கணங்களிலே வேறு எந்த பாசுரம் இருக்கிறது என்று நாம் தேடித்தான் பார்க்க வேண்டும். மழைக்கதிபதியான தேவதையை அழைக்கிறார்கள் இந்த பாசுரத்திலே. ஆழிமழை கண்ணா, ஆழிமழை கண்ணா என்னால் மழை என்னால் இது எப்பொழுதுமே சுழியாக பெய்யும், வட்டமாக பெய்யுமா. அதனால் ஆழிமழை கண்ணா, அந்த மழைக்கு தலைவனான பர்ஜன்ய தேவதையே, ஒன்றும் நீ கைகரவேல், உன்னுடைய கையிலே நீ எதையும் ஒளித்து வைத்து கொள்ளக்கூடாது. நீ என்ன செய்ய வேண்டும்? ஆழி உள்புக்கு, ஜலத்தை சமுத்திரத்திலிருந்து எடுக்க வேண்டும். அதுவும் சமுத்திரத்திலிருந்துடைய மேல் பாகத்திலிருந்து எடுக்கக்கூடாது. நன்னா ஆழி உள்புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏரி, அங்கிருந்து நீ ஜலத்தை எடுத்துக்கொண்டு வந்து ஆர்த்து பெரிய ஆரவாரத்தோடு வர வேண்டும். எப்பேற்பட்ட ஆரவாரம் என்னால், திருவடி இலங்கைக்கு சென்றிருந்தார் சீதா பிராட்டியை தேட. இங்கே இருந்த வானர முதலிகள் திருவடிக்கு என்ன ஆயித்து, அவர் வரவில்லையே என்று
ரொம்ப வருத்தத்தோடு காத்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்திலே ஆகாசத்திலே ஒரு பெரிய ஆரவாரம் திருவடி வருகின்ற சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டவுடனேயே இவர்களுக்கு அத்தனை மகிழ்ச்சி. இன்னும் திருவடியை அவர்கள் நேரே பார்க்கவில்லை. அவர் சீதா பிராட்டியை கண்டுபிடித்தாரா இல்லையா அதுவும் தெரியாது. ஆனால் அந்த ஆரவாரத்தை கேட்டவுடனே இவர்கள் சீதை கிடைத்து விட்டாள் என்றே நினைக்கும் அளவுக்கு இவர்களுக்கு சந்தோஷம் ஏற்பட்டதே. அதுபோலே நீ ஆர்த்து வர வேண்டும். இந்த மேகம் வந்து மழை பொழிவது அது இருக்கட்டும், அந்த மேகம் வருகின்ற காலத்திலேயே அந்த சத்தத்தை கேட்டே எங்களுக்கு சந்தோஷம் ஏற்பட வேண்டும். ஆர்த்து ஏறி நன்றாக மலை மீது ஏறி நீ பெய்ய வேண்டும். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. ஊழி முதல்வன் பிரளய காலத்திலே, பிரளய காலம் எல்லாம் முடிந்த பிற்பாடு உலகங்களை மறுபடியும் சிருஷ்டிக்கிறானே எம்பெருமான், அந்த சமயத்திலே அவனுடைய திருமேனி எவ்வளவு கருத்து இருக்குமோ அதுபோலே நீ மெய் கருக்க வேண்டும். ரொம்ப அழகாக இங்கே ஒரு ஐதிஹ்யத்தை காட்டுகிறார்கள். பராசர பட்டர் என்கிற ஆச்சாரியர் ஒரு நாள் பெருமாள் சேவிக்க போகிறார். ஸ்ரீரங்கம் பெரிய திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு. அங்கே நம்பெருமாள் நாச்சியார் திருக்கோலத்திலே சேவை சாதித்தாராம். தாயாருடைய புடவையை உடுத்தி கொண்டு, தாயாருடைய ஆபரணங்கள் சிகை அலங்காரங்கள் அத்தனையும் பண்ணி கொண்டு அவர் பராசர பட்டர் முன்னே வந்து நிற்கிறார். என்ன பட்டரே, நான் தாயாரை போலவே இருக்கிறேனா என்று கேட்டாராம். அப்பொழுது சொன்னாராம் பராசர பட்டர், அலங்காரமெல்லாம் சரியாத்தான் இருக்கிறது, ஆனால் நாச்சியார் விழிக்க ஒண்ணாதிரே. தாயாருடைய கருணை பார்வை உன்னிடத்திலே இல்லையே. உன்னிடத்திலே இருக்கக்கூடிய பார்வை அது எப்போவுமே எல்லாரையும் தண்டிக்கக்கூடிய ஒரு பார்வை தான் உன்னிடத்திலே இருக்கிறது. ஆனால் எங்கள் தாயார், அவளுக்கு கருணையை தவிர வேறு ஒன்றுமே தெரியாதே ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு. நீ அவளைப் போலே வேஷம் வேண்டுமானால் அணிந்து கொள்ளலாம், ஆனால் அவளுடைய கருணையை உனக்கு வரவே வராதே என்று பராசர பட்டர் தெரிவித்தாராம். அதுபோல ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. அந்த எம்பெருமானைப் போல், அந்த மேகத்தைப் போலே, எம்பெருமானைப் போலே மேகமே நீ உருவு கருக்கலாமே தவிர அவனுடைய கருணை உனக்கு வராது என்று அர்த்தம். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழி அந்தோளுடை பற்பனாபன் கையில். நன்றாக அழகும் மிடுக்கும் உடைய தோள்களை கொண்டவன், பாழியன் தோளுடை பற்பனாபன், நாவியிலே பத்மத்தை உடையவன். அவன்தான் ஜெகத்காரண பூத்தன் என்று காட்டி கொடுப்பது அந்த திருநாபி கமலத்திலே இருக்கக்கூடிய அந்த பத்மம், அந்த தாமரை. இந்த தாமரையிலே நான்முகன் இருக்கிறான். நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான் என்று சொல்கிறா போலே அவன்தான் உலகத்துக்கெல்லாம் ஆதி மூலம், ஆதி காரணன் என்று காட்டுவது எது என்னால் அந்த பத்மநாபம். பாழியம் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து. ஆழிபோல் மின்னி, சக்கராயுதம் போலே நன்றாக மின்ன வேண்டும். வலம்புரி போல் நின்னதிர்ந்து, நன்றாக அந்த திருவாழி ஆழ்வான், அந்த திருச்சங்க ஆழ்வார், பாஞ்சஜன்ய ஆழ்வான் இருக்கிறாரே, அவர் ஒரு நாள் கண்ணன் எடுத்து ஊதினான். ஊதினவுடனே அத்தனை கௌரவர்களும் அந்த சத்தத்திலேயே மாண்டார்கள் என்று சகோஷோ தார்த்தராஷ்டிரானாம் ஹிருதயானி வியதாரயத்து என்று சொல்கிறா போலே அப்படி நீ அந்த ஊழி முதல்வன் உருவம் போல் பாழியன் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து தாழாதே சார்க புதைத்த சரமழை போல். ஒரு காலத்திலே ராமபிரான் அவனுடைய வில்லிலிருந்து அம்பு மழை பொழிந்ததே, அதுபோலே நீ பொழிய வேண்டும். ஆனால் ராமபிரானுடைய மழை அது அம்பு மழை, சில பேரை அழிப்பதற்கு காரணமாக இருந்தது. ஆனால் நீ பொழியக்கூடியது அம்பு மழையாக இல்லாமல் அன்பு மழையாக இருக்க வேண்டும். அதனால் அத்தனை பேரும் வாழ்ந்தார்கள் என்று இருக்க வேண்டும். தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய். உலகமெல்லாம் வாழ்வதற்காக நீ மழை பொழிய வேண்டும். நாங்களும் மார்கழி நீராட்டத்தை மகிழ்ந்து கொண்டாடும்படி நீ மழை பொழிய வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே மழைக்கு அதிபதியான பர்ஜன்ய தேவதைக்கு ஆணையிடுகிறாள். இந்த பாசுரத்திலே அனுபவிக்க இருக்கின்ற திவ்ய தேசம் அது பத்மநாபன் என்று அந்த பெயரை ஆண்டாள் ஸ்பஷ்டமாக கூறியதனால் திருவனந்தபுரம் மலைநாட்டு திருப்பதிகளுக்குள்ளே முக்கியமான திவ்ய தேசமான திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபன் அந்த எம்பெருமானை இந்த பாசுரத்திலே ஆண்டாள் குறிக்கிறாள். இங்கே வாழ உலகினில் பெய்திடாய் என்ன ஆண்டாள் தெரிவிக்கிறாள். அந்த பத்மநாபன் பெருமானுடைய விஷயமான பாசுரத்திலே அவர் என்ன தெரிவிக்கிறார் நம்மாழ்வார், அங்கே கடுவினை களையலாமே, நம்ம அவரை தொழுதால் நன்றாக நாம் வாழலாம். அந்த எம்பெருமானுடைய கெடுமிடர் ஆயவெல்லாம் கேசவா என்ன நாடும் கொடுவின செய்யும் கூத்தின் தமர்களும் குறுககில்லா விடமுடையரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலத்து தடமுடவயல் அனந்தபுர நகர் புகுதுமின்னே
என்று சொல்லி அங்கே கடைத்தலை சீக்க பெத்தால் கடுவினை களையலாமே, நன்றாக நம்முடைய பாபங்கள் எல்லாம் தொலைய பெற்று நன்றாக நாம் வாழலாம் என்று அந்த எம்பெருமானை குறித்து ஆழ்வார் தெரிவிக்கிறார். அதே விஷயத்தை இந்த பாசுரத்திலேயும் தெரிவிப்பதனால் இந்த பாசுரத்திலே நாம் அனந்த பத்மநாபன் திருவனந்தபுரத்திலே எழுந்தருளிருக்கக்கூடிய எம்பெருமான், அவனை தேவர்கள் அர்ச்சிக்கிறார்கள், அதற்கு மேலே மனிதர்கள் அர்ச்சிக்கிறார்கள், நித்தியசூரிகள் அவர்களும் தொழுகிறார்கள். ஒவ்வொருவரும் அவனை சேவிப்பதற்கு ஒவ்வொரு வாசலை அவன் திறந்து வைத்திருக்கிறான். அழகாக அவன் அனந்த சயனமாக அங்கே சேவை சாதிக்கிறான் என்று இப்படியெல்லாம் அனுபவிக்கிறோம். அந்த எம்பெருமானை இந்த பாசுரத்திலே நாம் நினைவு கூறுவோம் என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.